பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபு 1:8. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:8. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்றும், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்றும் யாக்கோபு சொல்கிறார். இரு மனமுள்ளவன் யார்? வீண் சிந்தையுடையவன், உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறவன், பொய் நாவுடையவன், பொறாமைக்காரன், பெருமையுடையவன், எதிலும் உண்மை இல்லாதவன், நல் மனச்சாட்சி இல்லாதவன், பிறருக்கு தீங்கு நினைப்பவன், உள்ளொன்றும் புறம் ஒன்றும் பேசுகிறவன், புறம் கூறுகிறவன், சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக செய்கிறவன், செய் நன்றி மறப்பவன், துரோகம் செய்பவன், முகத்துக்கு முன்பாகவும் முகத்துக்கு பின்பாகவும் மாறுபாடாக பேசுகிறவன். அவன் நேர்வழியாய் நடக்க மாட்டான். அவனது வாழ்க்கை பிறருக்கும் பயனற்றதாக இருக்கும். எனவேதான் யாக்கோபு தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்தப்பட்டால்தான் ஒரு மனதுடையவர்களாக வாழ முடியும். அதேபோல் தேவனுக்கு பயந்து வாழ்பவர்கள் எதிலும் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் ஒரே மனதுடையவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் பேசும்போதும், எந்த ஒரு காரியத்தை செய்ய யோசிக்கும் போதும், ஒரு காரியத்தை செய்யும் போதும் நம் இருதயத்தின் யோசனைகளையே அறிகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய கிரியைகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாகத்தான் நமக்கு பலனளிப்பார் என்ற சிந்தை, பயம் நமக்கு எப்போதும் இருக்கும். எனவே நாம் இந்த பூமியில் நிலைத்து நிற்க பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக ஒரே மனதுடையவர்களாய் வாழ்வோம், ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்ற யாக்கோபின் வார்த்தையின்படி எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு உமக்கு பிரியமாய் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமாய் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக ஒரே மனது உடையவர்களாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.